ஹாய் வீவர்ஸ். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதை சத்தா எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத நம்மளோட ஒரு பெரிய கவலையே. அதுக்குதான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பேன்ல நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோடனே கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா சோம்பு, ஒரு 2 கிராம்பு, அன்னாச்சி பூ ஒரு கொஞ்சமா, அதே மாதிரி ஒரு சின்ன பட்டை, இவ்வளோத்தையும் எடுத்து நம்ம அந்த நெய் வச்சிருக்கிறோம்ல அதுல வந்து போட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொடிஞ்சு வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம்னா 4 சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருசுனா 3 வெங்காயம் போதும். கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா சாப்பிட நல்ல கிறிஸ்பினஸா இருக்கும். அதனால வெங்காயம் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறத நம்ம இப்போ இதுல சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர்ல ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்ம வந்து அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் அந்த அந்த மனமும் போகும், நமக்கு அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல சேர்க்கக்கூடிய மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப வத்தல் தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி, தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளத்தையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன், அந்த தக்காளியையும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா வாசம் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டீங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கி நமக்கு இந்த மாதிரி ஒரு இதுல கிடைக்கும். இப்போ நமக்கு மசால் வாசனை போகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் இல்ல ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி விட்டீங்கன்னா நல்லா அந்த தண்ணிலாம் போய் அந்த மசாலா வாசனா போய் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து எக் ஊத்த போறோம். எக் ஊத்துறதுக்காக என்ன செய்யணும்னா அந்த வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம நல்லா ஒதுக்கி விட்டுட்டு சென்டர்ல நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். முட்டை உடைச்சு ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்துனீங்கன்னா அந்த எக் வந்து அடியில ரொம்ப ஒட்டி பிடிக்காது. அதுக்காக லைட்டா நெய் ஊத்திட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நீங்க 4 முட்டைனாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமா பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடைச்சு விட்டோடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த முட்டையோட அந்த இது கொஞ்சம் பெரிய பெரிய கிரம்பிள்ஸா கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம இந்த பக்குவம் வந்தோடனே நம்ம வந்து சப்பாத்தியை வந்து நூடுல்ஸ் பக்குவத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த சப்பாத்தியை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம எப்பவுமே முட்டை இது செய்வோம்ல, அப்ப நம்ம தனித்தனியா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம்ல, அதே மாதிரி கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லித்தூள் நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. செம டேஸ்ட்.